விக்கி ப்ரோஸின் கோச்சார ப்ரிடிக்ஷன் ஃபாலோவர்ஸ்க்கு இனிய நல்வாழ்த்துக்கள். மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த செப்டம்பர் 2025 எந்த மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது? ராசியில் சுபர் இருக்கிறாரு, 10ஆம் இடத்துல கேந்திர வலிமையோடு உங்களுடைய 9ஆம் அதிபதி இருக்கிறாரு. மிக முக்கியமாக குறிப்பிட்ட ஒரு காலகட்டத்திலிருந்து அப்படியே ராசிநாதன் உச்சமாக வரக்கூடிய அமைப்பு. 4ஆம் இடத்துல இருந்து உங்களுடைய 10ஆம் இடம் தொழிலை கெடுத்துக்கிட்டு இருந்த செவ்வாய் அப்படியே பிற்பகுதியில் மெதுவாக 5ஆம் இடத்துல வந்து லாபஸ்தானத்தை தொடர்பு கொள்ள போறாரு. அப்போ கடந்த காலங்களில் இருந்து வந்த பிரச்சனைகள்ல, மன அழுத்தங்கள்ல, சங்கடமான சூழ்நிலைகள்ல அப்படி ஒன்றும் மிதுன ராசிக்காரங்க இப்ப இல்லைன்றது தாங்க உண்மை. ராசியில குரு இருக்கும் பொழுது உங்களுடைய ராசியை புனிதப்படுத்துறாரு, 5ஆம் இடத்தை புனிதப்படுத்துறாரு, 7ஆம் இடத்தை 9ஆம் இடத்தை புனிதப்படுத்துறாரு. அப்ப என்ன நடக்க போகுது? திருமணம், குழந்தையை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க, வாழ்க்கை துணை அமைப்புகளை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க, வாழ்க்கை துணையை அப்படியே வந்து அறிமுகமாகக்கூடிய அமைப்பு அப்படின்ற மாதிரியான வாழ்க்கைக்கு தேவையான துணையை உங்களுக்கு அறிமுகப்படுத்தக்கூடிய அமைப்பு. அதே குரு 5ஆம் இடத்தை பார்க்கிறாரு. 5ஆம் இடத்தை குரு பார்க்கும்போது என்ன, முதல் குழந்தை பெண் குழந்தை அமைப்பு இருக்கும் மிதுன ராசிக்காரங்களுக்குன்றமா அந்த அமைப்புகளுக்கு இந்த 5ஆம் இடத்துல 6ஆம் அதிபதி இருக்கக்கூடிய அமைப்புகள்ல உங்களுக்கு என்ன இருக்கும்? குழந்தையின் அமைப்புகள்ல பெண் குழந்தை அமைப்பு, குழந்தையை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு குழந்தை அமைப்புகள் கிடைக்கக்கூடிய தன்மை. மிக முக்கியமாக ராகு அற்புதமாக தர்மகர்மாதிபதி யோகத்தில் இருக்கக்கூடிய தன்மை, உங்களுக்கு நினைத்தது அத்தனையும் கிடைக்கக்கூடிய தன்மை. கோச்சார அமைப்புகள் பலமா இருக்குங்க. தசாபுத்தி ஓரளவுக்கு கை கொடுக்காத நிலையிலும் கூட மனது ஓரளவுக்கு புத்துணர்ச்சியாக இருக்கக்கூடிய அமைப்பு. ஏன்? ராசிநாதன் உச்சமா இருக்கிறாரு. 4ஆம் பாவகம் வலுவாக இருக்க போகுது. 4ஆம் பாவக தன்மை நல்ல மாதிரி கிடைக்க போகுது. நீங்களே படிப்பை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கிறீங்க, உங்களுக்கு வீடு கட்டணும், வீடு வாங்கணும், புதுமனை எடுக்கணும், ஒரு வாகனத்தில் இன்வெஸ்ட் பண்ணணும், பழைய வாகனம் பிரச்சனையாக இருக்குது, வாகனம் வாங்கி அதை வந்து புதுப்பிச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மிதுன ராசிக்காரங்களுக்கு மிகப்பெரிய மேன்மைகள் அப்படியே இந்த செப்டம்பர் 2025 வயதுக்கு ஏற்ற மாதிரி கிடைக்குங்க. இளைய பருவத்தினராக இருந்தீங்கன்னா இந்த 4ஆம் இடத்துல ஸ்தான பலத்தோடு இருக்கக்கூடிய புதன் உங்களை படிப்பு சார்ந்த அமைப்புகளில் நல்லது பண்ணுவார். மத்தியம வயதில் இருக்கிறவங்களுக்கு வீடு வாகனம் மாதிரியான அமைப்புகளில் நல்லது பண்ணுவார். அதே நீங்கள் 40லேருந்து 50 வயதுக்கு உட்பட்ட நிலையில் இருக்கீங்க அப்படின்னாக்கா மனைவி, அம்மா, தாய்க்கு தேவையான விஷயங்களை 4ஆம் பாவக நல்ல அமைப்புகளை அப்படியே செய்யக்கூடிய ஒரு தன்மைங்க. ராசியில் அப்படியே 3 கேந்திரங்களில் ஜாதகத்தில் நல்ல தன்மை இருக்கக்கூடிய அமைப்புகள்ல எதுவும் வயதுக்கு ஏற்ற மாதிரி கிடைக்கக்கூடிய அமைப்பு. கடந்த காலங்களில் இருந்து வந்த வம்பு வழக்கு மாதிரியான அமைப்புகள்ல இருந்து அப்படியே விடுபட்டு வெளியில வரக்கூடிய அமைப்பு. இதுல இருந்து மீளவே முடியாதுங்க, முழுக்க மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்த கடுமையான சம்பவங்கள்ல இருந்து கூட அப்படியே மெதுவாக வெளியில வரக்கூடிய தன்மை. 15ஆம் தேதிக்கு பிறகு 4ஆம் இடத்துல வரக்கூடிய சூரியன் உச்சனுடைய வீட்டில் இருக்கிறாரு அப்படின்றதுனால அரசு சார்ந்த அமைப்புகள்ல, இவர் சிம்மம் வேற சுபத்துவம், அரசு சார்ந்த அமைப்புகள்ல அரசு வேலை எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க, அரசு டெண்டர் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அப்படின்ற தன்மையும் சரி, பூர்வீகம் அப்பா சம்பந்தப்படுற அமைப்புகள் இருந்து வந்த விரோத அமைப்புகளும் அப்படியே படிப்படியாக விலகக்கூடிய அமைப்பு அப்படின்ற மாதிரி மிதுன ராசிக்காரர்களுக்கு 4இல் பாபத்துவ நிலையில கடந்த காலங்களில் இருந்து வந்த செவ்வாயின் விலகல் 5ஆம் இடத்துல வந்து அவரே லாபஸ்தானத்தோட தொடர்புன்ற மாதிரியான நீங்கள் எதிர்பார்க்காத தனலாபம் கிடைக்கக்கூடிய அமைப்புங்க. உடனே வந்து நான் வந்து கடந்த காலத்தில் இவ்வளோ கஷ்டத்துல இருந்து இந்த மாசமே எனக்கு ஜாக்பாட் அடிச்சிடும்னு கேட்டிங்கன்னா அது உங்களுடைய பிறந்த ஜாதகத்தை ஒத்தது. அதே நேரத்தில் இந்த இடத்துல உங்களுக்கு என்ன கிடைக்கணும்? தாங்க முடியாத கஷ்டத்தில் இருந்தாங்க, இப்போ சமாளிக்க முடியுதுங்க. மீளவே முடியாதுன்னு நினைச்சங்க, சரியா வந்துருச்சுங்க. இந்த நோய் தீரவே தீராதுன்னு நினைச்சங்க, தீர ஆரம்பிச்சிருச்சுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நல்ல இனிய தன்மைகள் இருக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாகவே மிதுன ராசிக்காரர்கள் சகல வயதினர் ஆண் பெண் இருபாலருக்கும் சரி, குழந்தை பெரியவர்கள் எல்லோருக்கும் அவருக்கு என்ன தேவையோ அந்த தேவை அப்படியே பூர்த்தியாகக்கூடிய ஒரு இனிய நல்ல மாதமாகவே இந்த செப்டம்பர் 2025 சகல தரப்பு மிதுன ராசிக்காரர்களுக்கும் நிச்சயமாக இருக்கும்.